Hi, hello. My name is C. Sivaraman, HOD of Civil Department, Christian Polytechnic College. நம்ம லாஸ்ட் கிளாஸில் லாஸ்ட் வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பற்றி நம்ம ஆரம்பித்தோம். அதில் வந்துட்டு யூனிட் 1 ஹைவே இன்ஜினியரிங்கில் அதை பற்றின சம் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் நாக்பூர் பிளான்னா என்ன, அது வந்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் மோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோஸில் நம்ம வந்து டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 4 விதமான ரோட்ஸ், நேஷனல் ஹைவே, ஸ்டேட் ஹைவே, டிஸ்ட்ரிக்ட் ரோட், தென் வில்லேஜ் ரோட். சரியா, எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தானே என்ஹெச், எஸ்ஹெச் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நேஷனல் ஹைவே அப்படின்னா நேஷனல், இப்போ கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் இருக்கிற ரோடு வந்து நேஷனல் ஹைவேல வரும். ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே ஸ்டேட் ஹைவேல வந்துடும். டிஸ்ட்ரிக்ட் ரோடு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ரோட்ஸ், வில்லேஜ் ரோடில் வந்து அதில் கவர் ஆகிடும். இப்போ இந்த 4 டைப் ஆஃப் ரோடு வந்துட்டு மெயினாக வந்துட்டு என்ன பேமெண்ட்டில் நம்ம என்ன மாதிரியான மெத்தடில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 விதத்தில் வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், இன்னொன்று வந்து ரிஜிட் பேமெண்ட். ஃப்ளெக்சிபிள்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது எலாஸ்டிசிட்டி தன்மை கொண்டது, சரியா, மீள் தன்மை கொண்டது. எந்த ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம் அந்த ரோடு மேலே அப்படின்னா, இல்லை வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸ் மேலே பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோடு திருப்பி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேலு பழைய நிலைமைக்கு வர்றதா வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல இருக்கிறது. ரிஜிட் பேமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, ரிஜிட்ன்றது வந்து அந்த சர்ஃபேஸ் வந்துட்டு ஹார்ட் அண்ட் சர்ஃபேஸா இருக்கு. இப்போ இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு தார் ரோடையும் நம்ம உதாரணமாக பிட்டுனஸ் ரோட சொல்லலாம். ரிஜிட் பேமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம சிமெண்ட் கான்கிரீட் ரோட வந்துட்டு உதாரணமாக சொல்லலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேயர் டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதில் வந்துட்டு 1, 2, 3 லேயரா இருக்கு. மேலே வந்துட்டு சர்ஃபேஸ் கோர்ஸ் போடுறோம். இப்போ தார் பிட்டுமினஸ் ரோட்ல வந்து மேலே வந்துட்டு சிப்ஸ் போட்டு அது மேலே வந்துட்டு தார் போடுவோம்ல, அதான் வந்துட்டு நமக்கு சர்ஃபேஸ் கோர்ஸ். அது கீழே வந்து பேஸ் கோர்ஸ், தென் கீழே வந்துட்டு சப் பேஸ் கோர்ஸ். இது நார்மலாக பேஸ் கோர்ஸும் சப் பேஸ் கோர்ஸும் 2 விதம். இந்த 2 மெத்தடுக்குமே வந்துட்டு வரக்கூடிய டைப் தான். மேலே வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் கோர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு உண்டானதாயிரும். சப்கிரேட் சாயில்ன்றது சாயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்துட்டு, கிரவுண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து சப்கிரேட் சாயில்னு சொல்றோம். இது வந்து ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கு உண்டான அந்த கிராஸ் செக்ஷன் டயக்ராம். தென் வந்து ரிஜிட் பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 லேயர் தான் இருக்கு. மேலே வந்துட்டு சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப், அது கீழே வந்துட்டு கான்கிரீட் பேஸ் கோர்ஸ், அது கீழே சப்கிரேட் சாயில். சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப்னா வேற ஒன்றும் கிடையாது. மேலே வந்துட்டு சிமெண்ட் கான்கிரீட்டால வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, மேலே பே மெத்தட், ஆல்டர்னேட் பே மெத்தட், இல்லை வந்துட்டு கண்டினியூஸ் பே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே கான்கிரீட்டை ஃபில் பண்ணிடுவோம். இப்போ வந்துட்டு பிட்டுமினஸ் கான்கிரீட் ரோடு, தென் வந்து சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப் மூலமாக எப்படி ரோடு போடுறதுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.